வணக்கம். இது சமூகம் மீடியாவின் இன்றைய உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் கடற்பரப்பில் பரபரப்பு. சிறிய படகுகளால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சரக்கு கப்பல். திருப்பத்தை ஏற்படுத்துமா டிரம்பின் சுதந்திர திட்டம். ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஈரானுடன் ரகசிய பேச்சுவார்த்தை. ஈரானின் அணு ஆயுத கனவை தடுப்பதே எமது பொதுவான இலக்கு. ஜெர்மன் அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் அதிரடி. அமைதிக்கு தடையாகும் டிரம்பின் ஈகோ. ஈரானின் விட்டுக் கொடுப்பை அமெரிக்கா புரிந்து கொள்ளுமா? ஆய்வாளர் எச்சரிக்கை. ஹோர்முஸ் ஜலசந்தி ஒரு போர்க்களம். அமெரிக்காவின் பாதுகாப்பு பணி ஈரானை ஆத்திரமூட்டும். ஆய்வாளர் எச்சரிக்கை. விவசாயிகளுக்கு விடியல் கிடைக்குமா? டிரம்பின் ஹோர்முஸ் திட்டம் உர நெருக்கடியை தீர்க்கும் என ஜெனரல் நம்பிக்கை. ஆயுதங்களை களைய ஹமாஸ் மறுப்பு. முட்டுக்கட்டையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை. Fourth Monkey Connect coming soon. ஈரானின் சிரிக் நகருக்கு அருகாமையில் நேற்றைய தினம் பயணம் செய்த சரக்கு கப்பல் ஒன்று பல சிறிய படகுகளால் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக ஐக்கிய ராச்சியத்தின் கடல்சார் வர்த்தக செயல்பாடுகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈரானின் சிரிக் நகருக்கு மேற்கே சுமார் 11 கடல் மைல் தொலைவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த கப்பல் வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போதே இத்தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் கப்பலில் இருந்த பணியாளர்கள் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை எனவும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் எதுவும் பதிவாகவில்லை எனவும் UKMTO உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான ஃபார்ஸ் மாறுபட்ட தகவலை வெளியிட்டுள்ளது. குறித்த கப்பல் ஈரானிய கடற்படையினரால் கைப்பற்றப்படவில்லை என அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. வழக்கமான கண்காணிப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக கப்பலின் ஆவணங்களை சரிபார்ப்பதற்காகவே ஈரானிய கடற்படையினர் அதனை நிறுத்தியதாக ஈரான் தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தி மற்றும் அதனை சுற்றி உள்ள கடல் பகுதிகளில் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பு குறித்து அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. இருப்பினும் இந்த சம்பவம் ஒரு ஆவண சரிபார்ப்பு நடவடிக்கை மட்டுமே என ஈரான் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் நீடிக்கும் பதற்றத்தை தணிக்கவும் அங்கு சிக்கியுள்ள கப்பல்களை மீட்கவும் அதிபர் டிரம்ப் சுதந்திர திட்டம் என்ற புதிய மனிதாபிமான முன்னெடுப்பை அறிவித்துள்ளார். அதேவேளை ஈரானுடன் மிகவும் நேர்மறையான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அவர் வெளியிட்டுள்ள தகவல் சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் கடல்சார் முற்றுகை மற்றும் ஈரானின் நடவடிக்கைகள் காரணமாக ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஏராளமான சரக்கு கப்பல்கள் நீண்டகாலமாக தேங்கி கிடக்கின்றன. இவற்றை அமெரிக்க கடற்படையின் பாதுகாப்போடு வெளியே அழைத்து வருவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இப்போரில் எவ்வித தொடர்பும் இல்லாத பல நாடுகளின் கப்பல்கள் அங்கு சிக்கியுள்ளன. இவற்றை விடுவிப்பது ஒரு மனிதாபிமான பணி என ட்ரம்ப் வர்ணிக்கிறார். இத்திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படும், எத்தனை கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் போன்ற கேள்விகளுக்கு இன்னும் தெளிவான பதில்கள் இல்லை. ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அமெரிக்க பிரதிநிதிகள் ஈரானுடன் மிகவும் ஆக்கப்பூர்வமான முறையில் பேசி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் பேச்சுவார்த்தை வரும் கப்பல்களை விடுவிப்பது பற்றியதா அல்லது பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றியதா என்பதில் இன்னும் மர்மம் நீடிக்கிறது. ஹோர்முஸ் முற்றுகையை தொடர வேண்டும் என்பதில் ட்ரம்ப் பிடிவாதமாக உள்ளார். ஆனால் அதே சமயம் பேச்சுவார்த்தையை தொடங்கவும் அவர் விரும்புகிறார். சுதந்திர திட்டம் என்பது அவரது பிடிவாதத்தை தளர்த்தி கொள்ளாமல் ஈரானுடன் கைகுலுக்குவதற்கு அவருக்கு கிடைத்துள்ள ஒரு மாற்று வழியாக இருக்கலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். மனிதாபிமான காரணங்களுக்காக கப்பல்களை விடுவிப்பதன் மூலம் ஈரானுடனான உறவில் நிலவும் பனிப்போரை உடைக்க ட்ரம்ப் நிர்வாகம் முயற்சிக்கிறது. இது ஈரானுடனான ஒரு பெரிய அளவிலான அமைதி ஒப்பந்தத்திற்கு அச்சாணியாக அமையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடுப்பதில் அமெரிக்காவும் ஜெர்மனியும் ஒரே இலக்கை கொண்டுள்ளதாக ஜெர்மன் அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் ஞாயிற்றுக்கிழமை உறுதிப்படுத்தியுள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் இது குறித்து பதிவிட்டுள்ள அவர் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவு குறித்து பின்வரும் விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானின் அணு ஆயுத திட்டங்களை தடுத்து நிறுத்துவதில் அமெரிக்காவுடன் ஜெர்மனி இணைந்து செயல்படும். இது இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்ளும் மிக முக்கியமான பாதுகாப்பு கொள்கையாகும். வட அட்லாண்டிக் கூட்டணியில் ஜெர்மனியின் மிக முக்கியமான கூட்டாளியாக அமெரிக்கா இருந்து வருகிறது. அது இனியும் தொடரும் என மெர்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜெர்மனியிலிருந்து 5000 அமெரிக்க படைகளை திரும்ப பெறப்போவதாக அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பு நேட்டோ அமைப்புக்குள்ளும் சர்வதேச அளவிலும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சூழலில் படை
தடைகள் விலக்கப்பட்டாலும் அமெரிக்காவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் ஈரானுக்கு எதிரான நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தும் வகையிலேயே மெர்சின் இந்த அறிக்கை அமைந்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அறிகுறிகள் தென்பட்டாலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் பிடிவாதமான அகங்கார போக்கே அமைதி ஒப்பந்தத்திற்கு மிகப்பெரிய தடையாக அமையும் என சர்வதேச அரசியல் ஆய்வாளர் நெஹர் மொர்டாசாவி தெரிவித்துள்ளார். ஈரான் விவகாரங்கள் குறித்த ஆய்வாளரும் சர்வதேச கொள்கை மையத்தின் மூத்த உறுப்பினருமான இவர் நேர்காணலில் இந்த அதிரடி தகவலை பகிர்ந்துள்ளார். ஈரான் தரப்பு தற்போதைய பதற்றத்தை தணிக்க உண்மையான அக்கறை காட்டி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானியர்கள் தங்கள் முன்மொழிவுகளை மீண்டும் திருத்தி சமர்ப்பிப்பதன் மூலம் ஒருவித நெகிழ்வுத்தன்மையை காட்டுகிறார்கள். அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதையும் இது காட்டுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிபர் ட்ரம்ப் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர விரும்புகிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவர் கையாளும் விதம் சிக்கலானது என மொர்டாசாவி கூறுகிறார். ட்ரம்ப் ஒரு முழுமையான வெற்றியாளராக தன்னை சித்தரிக்க விரும்புகிறார். ஈரான் தன்னிடம் முழுமையாக சரணடைய வேண்டும் அல்லது அடிபணிய வேண்டும் என்பதே அவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. ஈரானியர்கள் ஒருபோதும் முழுமையாக சரணடைய போவதில்லை. இந்த யதார்த்தத்தை வெள்ளை மாளிகை எவ்வளவு சீக்கிரம் புரிந்து கொள்கிறதோ அவ்வளவு சீக்கிரம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். வெள்ளை மாளிகை தனது அகங்கார சூழலில் இருந்து வெளிவந்து ஈரானின் நிலைப்பாட்டை சரியாக புரிந்து கொண்டால் மட்டுமே பல்வேறு சிக்கலான விவகாரங்களில் நிலவும் இடைவெளியை குறைக்க முடியும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரானுடைய 30 நாட்களுக்குள் ஒப்பந்தம் எட்டப்பட வேண்டும் என ஈரான் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பதே தற்போது உலக நாடுகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க கடற்படையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அறிவிப்பு ஒரு மனிதாயுமான நடவடிக்கையாக அல்லாமல் பாரிய ஆத்திரமூட்டலாகவே அமையும் என சர்வதேச ஆய்வாளர் நெஹர் மொர்டாசாவி தெரிவித்துள்ளார். ஈரான் விவகாரங்கள் குறித்த நிபுணரான அவர் பேட்டியில் தற்போதைய பதற்றமான சூழலை இவ்வாறு விளக்கியுள்ளார். இது ஒரு போர் மண்டலம். ஈரான் தரப்பிலிருந்தும் இது இப்படித்தான் பார்க்கப்படும் என தெரிவித்துள்ள மொர்டாசாவி பின்வரும் விளைவுகளை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டியுள்ளார். பாதுகாப்பு பணி என்ற பெயரில் அமெரிக்க படைகள் மற்றும் சொத்துக்கள் ஈரானின் நேரடி தாக்குதல் எல்லைக்கு மிக அருகில் கொண்டுவரப்படுகின்றன. இது அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை உத்தியா அல்லது மிரட்டலா என்பது ஒருபுறம் இருக்க தெஹ்ரான் இதனை ஒருபோதும் மனிதாயுமான பணியாக ஏற்றுக்கொள்ளாது. ஈரானின் நிலைப்பாட்டை அவர் இவ்வாறு தெளிவுபடுத்தினார். ஈரான் ஹோர்முஸ் ஜலசந்தியை முழுமையாக திறந்து அமெரிக்கா அதன் கடல்சார் முற்றுகையை நீக்கினால் அங்கு பாதுகாப்பு படைகளுக்கான தேவையே இருக்காது. இந்த நீர்வழி பாதையை மூடுவது அல்லது கட்டுப்படுத்துவது என்பது ஈரானின் பிரதான பேரம் பேசும் சக்தி. இதனை பயன்படுத்தியே அவர்கள் தங்களுக்கு சாதகமான முடிவுகளை பெற முயல்கின்றனர். ஈரான் வரும் தற்காலிக போர் நிறுத்தத்தை மட்டும் விரும்பவில்லை என தெரிவித்துள்ள அவர், அவர்களை பொறுத்தவரை போரை முடிவுக்கு கொண்டு வருவது என்பது ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்க வேண்டும். அதற்காகவே அவர்கள் இந்த நீர்வழி பாதையை பயன்படுத்துகிறார்கள் என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த அண்மை கால அறிவிப்புகள் பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்துமா அல்லது மோதலை மேலும் தீவிரப்படுத்துமா என்ற கேள்வி தற்போது உலக அரங்கில் வலுத்துள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் சிக்கியுள்ள கப்பல்களை விடுவிப்பது குறித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அறிவிப்பு உலகளாவிய ஒரு நெருக்கடியை தணிக்க உதவும் ஒரு நல்ல செய்தி என முன்னாள் அமெரிக்க வெளியுறவுத்துறை உதவி செயலாளர் ஜெனரல் மார்க் கிம்மிட் தெரிவித்துள்ளார். இந்த மனிதாயமான நடவடிக்கையின் முக்கியத்துவம் குறித்து பேசிய அவர், வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் பதற்றம் காரணமாக உரங்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் நீண்ட காலமாகவே அங்கேயே தேங்கி கிடப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது பல நாடுகளில் விதைக்கும் பருவம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் உர விநியோகம் தாமதமாவது உலகளாவிய அறுவடையை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது. வளைகுடாவிலிருந்து உரங்களை உலக சந்தைக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்காவின் இந்த மனிதாயமான தலையீடு மிகவும் அவசியமானது என அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த மீட்பு நடவடிக்கையில் உள்ள சவால்கள் குறித்து ஜெனரல் கிம்மிட் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானிய புரட்சி காவலர்களால் பதிக்கப்பட்ட கண்ணிவடிகள் காரணமாக அப்பகுதி இன்னும் அபாயகரமாகவே உள்ளது. இந்த திட்டம் ஈரானுடன் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்பட வேண்டும். கண்ணிவடி பகுதிகள் வழியாக கப்பல்களை பாதுகாப்பாக வழிநடத்தி வெளியேற்ற ஈரானியர்களால் முடியும் என
அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எந்த கப்பல்களை முதலில் வெளியேற்ற வேண்டும் என்பதை அமெரிக்க கடற்படை ஏற்கனவே அடையாளம் கண்டு வைத்திருக்கிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடல்வழி பயணத்தில் உள்ள அபாயத்தை கருத்தில் கொண்டு பல கப்பல்களின் காப்பீட்டு நிறுவனங்கள் போக்குவரத்தை தடுக்க வாய்ப்புள்ளதாகவும் இது திட்டத்தை செயல்படுத்துவதில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த நகர்வு வெற்றிகரமாக அமையும் பட்சத்தில் அது சர்வதேச விவசாயத்துறைக்கு மிகப்பெரிய நிம்மதியை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்திற்கு செல்லவும் ஆயுதங்களை கைவிடவும் ஹமாஸ் அமைப்பு மறுப்பு தெரிவித்துள்ளதால் அமைதி வாரியத்துடனான பேச்சுவார்த்தையில் பாரிய முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமைதி வாரியத்தின் தலைமை இயக்குனர் நிக்கோலாய் மிலாடெனோவ் மற்றும் ஹமாஸ் பிரதிநிதி கலீல் அல் ஹையா இடையிலான பேச்சுவார்த்தையில் பின்வரும் காரணங்களால் இழுபறி ஏற்பட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டம் முழுமையாக செயல்படுத்தப்பட்டு இஸ்ரேலிய படைகள் காசாவிலிருந்து முற்றாக வெளியேற வேண்டும். அத்தோடு சுதந்திர பலஸ்தீன அரசுக்கான உத்தரவாதம் கிடைத்தால் மட்டுமே ஆயுதங்களை கைவிடுவது பற்றி பரிசீலிக்க முடியும் என ஹமாஸ் தெரிவித்துள்ளது. காசா எல்லையில் உள்ள மஞ்சள் கோட்டிற்கு அப்பால் படைகளை மீளப்பெறப்போவதில்லை என இஸ்ரேல் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. எந்தெந்த ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்பதில் ஹமாஸ் பல நிபந்தனைகளை விதித்துள்ளது. ஆனால் முழுமையான ஆயுத களைவு மற்றும் புதிய தொழில்நுட்ப வல்லுநர் அரசாங்கம் அமைப்பதையே இஸ்ரேல் எதிர்பார்க்கிறது. பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள இந்த தேக்க நிலை காரணமாக காசாவில் மீண்டும் ராணுவ நடவடிக்கைகளை தொடங்குவது குறித்து இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை அவசரமாக கூடி விவாதித்துள்ளது. ஹமாஸ் ஆயுதங்களை கைவிடாவிட்டால் எஞ்சியுள்ள இலக்குகளை நிறைவு செய்ய இஸ்ரேலிய பாதுகாப்பு படை மீண்டும் களமிறங்கும் என பாதுகாப்பு வட்டாரங்கள் எச்சரித்துள்ளன. ராணுவ ரீதியான ஆயுதங்களை தவிர்த்து ஏனைய ஆட்சி நிர்வாக கட்டமைப்புகளை காசாவின் தேசிய நிர்வாக குழுவிடம் ஒப்படைக்க ஹமாஸ் தயாராக இருப்பதாக கூறப்பட்டாலும் ஆயுத களைவு தொடர்பான பிடிவாதமான போக்கினால் அமைதி முயற்சிகள் கேள்விக்குறியாகியுள்ளன. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்திப்போம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.